அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டெல்லி ஜந்தர் மந்தர்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த இயக்கத்தை சேர்ந்த பல மாணவர்கள் அவங்களோட நீட் எதிர்ப்பு போராட்டத்தை இன்னைக்கு 2வது நாளாக தொடர்ந்துட்டு இருக்காங்க. போராட்டம் ஒரு பக்கம் தொடர்ந்து வலுப்பெற்றாலும் மறுபக்கம் இந்த போராட்டத்தில் எப்படிலாம் அரசியல் கலக்கப்படுது, எப்படிலாம் அரசியலாக்கப்படுது அப்படின்றது குறித்தும், இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இந்தியா முழுக்கவே பல தரப்பு மக்கள் அவங்க குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. முக்கியமாக தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் விஜய் அவரோட கட்சி சார்பாக இன்னைக்கு இந்த போராட்டத்திற்கு ஆதரவாகவும் நேற்றைய தினம் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டது குறித்தும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றது குறித்தும், இதில் மிக முக்கியமான கருத்து முன்னாள் தமிழ்நாட்டு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையோட கருத்து தான் இப்போ அதிகமாக பேசப்படுது. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றது குறித்தும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். இன்னைக்கு டெல்லியில் 2வது நாளாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி இயக்கத்தை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவங்களோட அந்த 3 கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டத்தை 2வது நாளாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்லமெண்ட்ல மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்ந்து அமளியாயிட்டே இருந்தாலும் இந்த போராட்டம் என்பது வீரியத்தோட தொடர்ந்து இரவு பகலுமா தொடர்ந்துட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு இந்த போராட்டத்திற்கு இப்போ இந்தியா முழுக்கவே இருந்து பல மாணவர்கள் நேரடியாக டெல்லிக்கு வர்றாங்க. இன்னும் சில மாணவர்கள்லாம் நேரடியாக வராட்டினாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நிற்கிறத பார்க்க முடியுது. இதில் குறிப்பாக பாஜக அரசுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கலே என்ன அப்படின்னா, இந்த போராட்டத்திற்கு விவசாய சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அவங்களும் டெல்லி நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் என்பது பாஜகவுக்கு உண்மையிலேயே ஒரு சவாலாக தான் இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா பல மாநிலங்கள்லேருந்து, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லேருந்து பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணி வரதெல்லாம் பார்த்தோம். அவங்க சில இடங்களில் போலீஸ்காரங்களால் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அவங்களோட பேரணியை பார்த்து மத்திய அரசாங்கம் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முன் வந்திருக்காங்க. இவங்களோட கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ சமீபத்தில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் என்பது பேசப்பட்டு இருக்கு. அதில் இந்த விவசாய பொருட்களுக்கு இறக்குமதி வரியை மத்திய அரசாங்கம் குறைக்க போகிறாங்க. அந்த இறக்குமதி வரி குறைச்சாங்க அப்படின்னா அமெரிக்க விவசாய பொருட்கள் இந்திய சந்தைகளில் அதிக அளவில் விற்கப்படும். அப்படி விற்றாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை மத்திய அரசாங்கம் ரத்து பண்ணணும் அப்படின்ற ஒற்றை கோரிக்கையோடு தான் இந்த மாநிலங்கள்லேருந்து விவசாயிகள் பேரணிகளாக தொடர்ந்து டெல்லிக்கு வந்துட்டு இருக்காங்க. சில விவசாயிகள் ஏற்கனவே டெல்லிக்கு வந்திருந்தாலும் இன்னும் பல விவசாயிகள்லாம் டெல்லிக்கு வர்ற பாதையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு தயார் பண்ணுறாங்க. இதில் சில விவசாய சங்கங்கள்லாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய இந்த நீட் எதிரான போராட்டத்திற்கு ஆதரவாக நிற்கிறது என்பது அவங்களோட போராட்டத்திற்கு இன்னும் வலு சேர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு புறம் விவசாய சங்கங்கள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தாலும், மறுபுறம் மிக முக்கியமான அரசியல் கட்சிகள்லாம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இப்போ நிற்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே இவங்க எல்லாமே நேற்றைய தினம் போராட்டத்திற்கு வந்தாங்க. பிரதமர் மோடியோட இல்லத்திற்கு முன்பாகவே போராட்டம் பண்ணனால இவங்களை குண்டுகட்டா போலீஸ்காரங்க கைது பண்ண காட்சிகளை பார்த்துருப்போம். அது வரைக்குமே தமிழ்நாட்டோட சிஎம் விஜய் இந்த போராட்டத்தை குறித்து எந்த விதமான கருத்துமே வெளிப்படையாமல் அறிவிக்காமல் இருந்தார். இப்போ ராகுல் காந்தியோட கைதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கு மாலை, அதாவது ராகுல் காந்தி நேற்றைய தினம் கைது பண்ணப்படுறார். இன்னைக்கு மாலை சிஎம் விஜய் தரப்பில் இருந்து ஒரு அறிக்கை என்பது வெளியாகுது. அவர் அஃபிஷியலாக லெட்டர் பேரில் வரல, பட் ட்விட்டர் ஹேண்டில் அவங்களோட டிவிகே பார்ட்டி அப்படின்ற ஒரு ஹேண்டில் இருந்து கண்டன குரல், அப்புறம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு, அதாவது ஜனநாயக குரலை தலைநகரில் ஒடுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை தாவேக சார்பாக இன்னைக்கு முன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு குரலை தான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் பிரதிபலிச்சிருக்காரு. ஸோ தாவேக சார்பாக இன்னைக்கு இந்த போராட்டத்திற்கு ஆதரவாகவும் ராகுல் காந்தி கைதுக்கு எதிராகவும் ஒரு கருத்து இன்னைக்கு வெளிப்படையாக வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மற்றொரு புறம் டெல்லியில் மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள்லாம் மாணவர்களோட உட்கார்ந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக எம்பி கனிமொழி, அப்புறம் சரத்பவார், அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்கள்லாம் நேரடியாக வந்தாங்க.
இதில் சரத்பவார் ஒரு புறம் மாணவர்களோட போராட்டத்திற்கு ஆதரவாக நின்னாலும் இன்னைக்கு அவரோட மகள் சுப்ரியா சுலேவோட பிரதமர் மோடியை சந்தித்து பேசியிருக்காரு. ஏற்கனவே சரத்பவார் பிஜேபியோட கூட்டணி வைக்க போறார் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கிற சமயத்தில் தான் இந்த ஒரு சந்திப்பு வந்ததுனால அந்த ஒரு பேச்சுக்கும் எதிர்பார்ப்புக்கும் வலு சேர்த்திருக்குன்னு தான் சொல்லணும் அவங்களோட சந்திப்பு. ஆனால் ஒரு புறம் அந்த சந்திப்பு என்பது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியலை பெருசா பிரதமர் மோடி இடத்துல பேசல, பல முக்கியமான பிரச்சனைகள் குறித்து தான் பேசுறதுக்காக தான் சந்திச்சான்னு சொல்லிட்டு சரத்பவார் தரப்புல ஒரு விளக்கம் வைக்கப்படுது. அது ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் இன்னைக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், அதாவது யாரு இங்க விலகணுமோ, யாரு இந்த நீட் தேர்வு அந்த பேப்பர் லீக்குக்கு இன்சார்ஜா இருந்து விலகணுமோ அவரே முதன்முறையா அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. தர்மேந்திர பிரதான் தான் விலகணும்னு சொல்லிட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாணவர்கள்லாம் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எப்போ காங்கிரஸ் கட்சி இந்த போராட்டத்தை ஆதரிக்க வந்தாங்களோ அப்பவே தர்மேந்திர பிரதான் தரப்புலையாகட்டும் பாஜக தரப்புலையாகட்டும் இந்த போராட்டம் என்பது அரசியலாக்கப்பட்டுருச்சு அப்படின்ற கருத்தை பார்க்க முடியுது. அதை தான் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு. காங்கிரஸ் மாணவர்களோட குரல்களை கேட்காம மாணவர்களை அரசியல் கருவிகளாக பயன்படுத்துறாங்க. காங்கிரஸுக்கு வெக்கமே இல்லை. மாணவர்களுக்கு ஆதரவா அவங்களோட இதை பிரதிபலிக்காம ராகுல் காந்திக்கு அவரோட அந்த விளம்பர தேடுதலுக்காக தான் இந்த மாதிரி போராட்டத்தில் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் மத்திய அரசு ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், இந்த பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம், எப்போ வேணால் நாங்கள் பேச தயாராக இருக்கோம், 100% கதவுகள் திறந்தே இருக்குன்ற மாதிரி தர்மேந்திர பிரதான் கருத்து பதிவிட்டிருக்காரு. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்காங்க அப்படின்றது மத்திய அரசோட கருத்தாக இருக்கு. இன்னைக்கும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அதே தான் பிரதிபலித்தார். ஆனால் இந்த பக்கம் இந்த போராட்டம் பண்ணக்கூடியவங்க எதிர்கட்சிகளோட குரல் என்னவா இருக்கு அப்படின்னா, பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், பதவி விலகினா மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு வர முடியும் அப்படின்றதுல போராட்டம் பண்ணுற மாணவர்களும் எதிர்கட்சிகளும் உறுதியாக இருக்காங்க. அப்போதான் இந்த ஒரு நீட் வினாத்தாள் கசிவில் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று அவங்கள பதவி விலகினா மட்டும்தான் பாஜக அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்ற நம்பிக்கையே எங்களுக்கு வரும் அப்படின்ற ஒரு குரலை தான் இங்கே டெல்லியில் ஃபுல்லாக பிரதிபலிக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் என்பது டெல்லியை தாண்டி பல இடங்களில் இந்தியா முழுக்கவே இந்த போராட்டம் அதிர வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட நேற்றைய தினம் பல இடங்களில் போராட்டம் நடந்தது. இன்றைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகளில் இந்த போராட்டம் நடந்தது. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவாகவும் நீட் எதிர்ப்பாகவும் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது. நேற்றைய தினமே தமிழக காவல்துறை ஒரு அடக்குமுறையை கையாண்டாங்க அப்படின்ற எதிர்ப்பு குரல் என்பது திமுகவில் இருந்து மட்டும் வரல. ஆனால் தாவைக்கால இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகளே தமிழக காவல்துறையோட அடக்குமுறையை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. தமிழக காவல்துறை கைது பண்ணக்கூடாது, போராட்டம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது, போராட்டம் பண்ண விடணும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரலை கம்யூனிஸ்ட்கள் எழுப்பியிருக்காங்க. இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் இந்த ஆன்டி நீட் அந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் என்பது வலுப்பெற்றுட்டே போயிட்டு இருக்கு சென்னையில். அந்த போராட்டத்திற்கு திமுக மாணவரணி ஆதரவாக நின்றுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்த நீட் எதிர்ப்பு புள்ளியில் திமுக கிரவுண்டில் நின்று கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆதரவாக நின்று போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் தாவேக்காவை சேர்ந்த எந்த ஒரு அணியுமே இதுவரைக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாக போராட்டம் இன்னும் அவங்க பண்ணலை. அவங்க ட்விட்டரில் மட்டுமே தான் சிஎம் விஜயில் ஆரம்பித்து அந்த கட்சி முழுவதுமே ட்விட்டரில் மட்டுமே தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே ஒழிய கிரவுண்டில் பெருசாக இந்த நீட் எதிர்ப்பை பெருசாக தாவேக்கா இன்னும் கொண்டு போகலை அப்படின்ற வருத்தம் என்பது தமிழ்நாடு முழுக்கவே இருக்க தான் செய்யுது. மற்றொரு புறம் முன்னாள் பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர் அவரோட ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டாரோ அப்படின்ற கருத்து இப்போ பெருசாக எல்லாருமே எழுப்புறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதுவரைக்கும் பாஜகவில் பயணம் பண்ண வரைக்கும் அவர் நீட்டுக்கு அந்தளவிற்கு ஆதரவு இருந்தார். இப்போ நீட்டுக்கு எதிராக இந்த மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக அண்ணாமலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஏன் இதுவரைக்கும் அண்ணாமலை கருத்தை தெரிவிக்கல அப்படின்ற பல கேள்விகள்லாம் ட்விட்டரில் பார்க்க முடிஞ்சது. அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதமாக தான் இன்னைக்கு அண்ணாமலை இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கார். அதில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அவர் சில விஷயங்களை அட்மிட் பண்ணிக்கிறார். என்ன அப்படின்னா, பாஜகவில் இருந்த வரைக்கும் நான் நீட்டுக்கு ஆதரவாக ரொம்ப உறுதியாக அதுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, நீட் நாடு முழுக்கவே சீரான தன்மையை உறுதிப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் விளிம்பு நிலையை சேர்ந்த பல மாணவர்கள் மருத்துவர் ஆகிறதுக்கான கனவு நிறைவேற்றுது அப்படின்ற மாதிரி முன்னாடி வாதாடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கடந்த 5 ஆண்டுகளில்
3 முறை வினாத்தாள் கசிவு என்பது நடந்திருக்கு. அதனால இந்த 3 முறை வினாத்தாள் கசிஞ்சதுக்கு அப்புறம் மாணவர்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவங்க தேர்வு எழுதுறாங்க, மீண்டும் மறுதேர்வு எழுதுறாங்க. இப்படி தொடர்ந்து மாணவர்களுக்கு சிக்கல்கள் இருக்கும்போது அவங்களோட மன வருத்தத்தை, மன வலியை நம்ம புரிஞ்சுக்க தான் செய்யணும். இந்த ஒட்டுமொத்த மனவழி தான் இப்போ மாணவர்களோட போராட்டமாக மாறி இருக்கு. எதுக்காக மத்திய அரசாங்கம் பேச மாட்டாங்க, அதாவது எதற்காக பாஜக அரசாங்கம் பேச மாட்டாங்க, பாஜக அரசை எது தடுக்குது பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி பல முக்கியமான கேள்விகளை பாஜகவுக்கு எதிராக அண்ணாமலை எழுப்பியிருக்கார். இதற்கு பாஜக தரப்பிலிருந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதில் குறிப்பாக உறுதியாக சொல்கிறாங்க அந்த போராட்டக்காரர்கள்லாம், நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போவோம். சோனம் வாங்சுக் அவரோட உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கணும், தொடர்ந்து போராட்டத்திலிருந்து பின்வாங்க போகிறதுக்கு எந்த விதமான இடமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தலைவராக இருக்கக்கூடிய அபிஜித் தீப்கே தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. அதனால் வரக்கூடிய நாட்களில் இந்த போராட்டம் என்பது இன்னும் வீரியமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியே, இந்த போராட்டம் வீரியமாக போகிறதுக்கு முன்னாடியே தான் பாஜக சப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும், பாஜக பார்ட்டி ஆகட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இந்த போராட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு போராட்டம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை இப்போ தொடர்ந்து செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு நரேட்டிவை ஃபுல்லாக செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீட் தேர்வு என்பது முடிஞ்சிச்சு. நீட் தேர்வில் 20 லட்சம் மாணவர்கள் இந்த வாட்டி பங்கேற்றாங்க. அதில் 11 லட்சம் மாணவர்கள் கிளியர் பண்ணிட்டாங்க. அதில் ஏறக்குறைய பல மாணவர்கள் 700க்கும் மேலே மதிப்பெண்லாம் எடுத்திருக்காங்க. அதனால நீட் தேர்வு என்பது முடிஞ்சிச்சு. எதுக்காக முடிஞ்ச தேர்வை எடுத்துகிட்டு இவங்க போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குரலை பல பாஜக தலைவர் எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்திற்குள்ள நக்சலைட்டுகள் பூந்துட்டாங்க, தேச விரோதிகள் இந்த போராட்டத்தில் பூந்துட்டாங்க. அதனால இந்தியாவோட வெற்றி, இந்தியாவோட முன்னேற்றம் என்பது இந்த போராட்டத்தினால பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு குரலை இப்போ அதிகமாக பரப்பிட்டு இருக்காங்க. இதற்கு எதிர்கட்சிகள் எப்படி கவுண்டர் கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா இதில் பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்போ எதிர்கட்சிகள் உள்ள இந்த போராட்டத்துக்குள் வந்தாங்களோ அப்பவே இந்த போராட்டம் என்பது அரசியலாக்கப்பட்டுருச்சு. மாணவர்களிடத்துல பாஜக அரசு எப்பவும் பேச தயாராக இருந்தாங்க. அதனால தான் ஜேபி நட்டா போன்ற தலைவர்கள்லாம் மாணவரிடத்துல பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ்லாம் உள்ள வந்ததுக்கப்புறம் இது முற்றிலுமாக அரசியல் போராட்டமாக மாறிடுச்சு. அந்த போராட்டத்தை காங்கிரஸ் முற்றிலுமா அரசியலா தன்னோட ஆதாயத்துக்காக மாத்திட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வலுவா வைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த போராட்டத்திற்கு இன்னும் ஒரு செட்பேக் என்ன அப்படின்னா, நீதித்துறையிலிருந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் மாணவர்கள் மீது டெல்லி போலீஸார், சிஆர்பிஎஃப்லாம் அடக்குமுறையை ஏவி அவங்கள ஒடுக்க பார்த்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எதிர்க்கட்சியில் எழுப்பப்படுது. நான் பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காட்சிகளை நேற்றைய தினம் டெல்லியில் பார்த்தோம். நம்ம அது குறித்து உச்சநீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படின்ட்டு வழக்கறிஞர்லாம் உச்சநீதிமன்றத்தில் அப்ரோச் பண்றாங்க. இந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு விசாரணைக்கு வரும்போது, இது விசாரிக்கிறதுக்கு போதிய நேரம்லாம் இல்லை, எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தலைமை நீதிபதி ஒரு கருத்து சொன்னதா இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் இந்த செய்தி என்பது அதிகமாக பகிரப்படுது. அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கள்லாம் எப்படியெல்லாம் போலீஸ்காரங்க மாணவர்களை இந்த மாதிரி அடக்குமுறை பண்றாங்க, எப்படிலாம் அடிக்கிறாங்க அப்படின்ற வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் கையில் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் தலைமை நீதிபதிட்ட இவங்க போய் ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் இந்த ஒரு கருத்தை, எங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படின்ற கருத்தை தலைமை நீதிபதி பகிர்ந்துக்கிட்டார் அப்படின்ற செய்தியெல்லாம் போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஏன்னா ஜனநாயகம் எப்போல்லாம் ஒடுக்கப்படுதோ, இங்கே எதிர்குரல்கள் எப்போல்லாம் நசுக்கப்படுதோ அப்போல்லாம் ஒரே தீர்வாக நீதிமன்றம் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பேசினாலும், மற்றொரு புறம் தலைமை நீதிபதியோட கருத்து என்பது போராடக்கூடிய மாணவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க ஒரு புறம் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, போராட்டத்தை முன்னெடுத்து சொல்வோம்ட்டு. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக தரப்பு இந்த போராட்டத்தை பலவீனப்படுத்தும் நோக்கத்தில் இதை குறைத்து மதிப்பிடுறாங்க, அரசியலாக்கிறதா காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னாலுமே தர்மேந்திர பிரதான் விலகனா மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு மாணவர்கள் சார்பாகவும் எதிர்க்கட்சிகள் சார்பாகவும் இந்த கோரிக்கை என்பது அதிகமாக வைக்கப்படுது. அதனால் வரக்கூடிய நாட்களில் இந்த போராட்டம் எப்படி போகுது, பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாலுமே என்னென்ன மாதிரி கோரிக்கைகளை மத்திய அரசாங்கம் செய்வாங்க, இல்லை போராட்டத்தின் மீது மீண்டும் அடக்குமுறை ஏவப்படுமா, இல்லை விவசாயிகள் ஹரியானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலிருந்து டெல்லிக்கு இந்த மாணவர்களுக்கு அதீத ஆதரவு கொடுத்து இந்த போராட்டத்தை நாடு தழுவிய ஒரு இயக்கமாக கட்டமைக்க போறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் குறித்து பார்த்தோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.